கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 நம்ம வின் பண்ணியாச்சு. செம்மையான ஒரு கம்ஃபர்டபுள் வின் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆக்சுவலாக இந்த மேட்ச் லாஸை நோக்கி போயிருக்க வேண்டியது. ஃபீல்டில் சுப்மன் கில்லுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் நடந்த சண்டை என்ன, உண்மையாலுமே ஏன் விராட் கோலி வரல, விராட் கோலி வந்திருக்கணுமா, சோசியல் மீடியாவில் எல்லாருமே என்ன பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் சிவம் தூபே அவருடைய இன்னிங்ஸ் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு கேமை. அதை தாண்டி மேட்ச்சில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, இந்த அணி தான் T20 உலகக்கோப்பை போக போதா அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே ஒரு டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். டெஸ்ட் மேட்ச்னா ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒயிட் ஜெர்சி டெஸ்ட் கிரிக்கெட் கிடையாது, அதாவது ரெட் பால் கிடையாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் இப்போ UAE அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஸோ அந்த ஒரு டோர்னமெண்ட் T20 டோர்னமெண்ட்டுக்கு பிளேயர்ஸ் வந்துட்டு போவாங்க. ஸோ கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு 4 பிளேயரை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்குவாட்ல இருந்தே 4 பிளேயர் போகிறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ அந்த வகையில் நம்ம 5 அந்த மாதிரியான இடத்துல யார் சூட் ஆவா, ரிங்கு சிங்கா அப்படி இல்லைன்னா ஒரு திலக் வர்மா கொண்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வேணுமே, அது ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருந்தால் மச் பெட்டர்ங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. திலக் வர்மா, ரிங்கு சிங் நிறைய பேர் கம்பேரிசன் பண்ணிட்டே இருக்கும்போது மிக முக்கியமான ஒரு பிளேயரை விட்டுட்டோன்னு சொல்லணும். வேற யாருமே கிடையாது, சிவம் தூபே. அவருக்கு சான்ஸே கிடைக்கலைங்க. IPL விளையாண்டதோட சரி, அதுக்கப்புறம் மேட்சே கிடைக்கல. கிடைச்ச வாய்ப்பை இப்படி தான் ஏன் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வீசியிருக்காரு. அவருடைய இன்னிங்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானை நம்ம பாராட்டி ஆகணும். நல்லாவே ஆடினாங்க, இந்தியன் கிரவுண்ட் கண்டிஷனில் சூப்பராகவே ஆடினாங்கன்னு சொல்லணும். ஸோ அவங்களுடைய டீம் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் நின்றுருந்தா கூட கண்டிப்பாக 180 அபோவ் அடிச்சிருக்கலாம். ஆனால் யாருமே நிற்கல, எல்லாருமே 20-25 இந்த மாதிரி தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ குருபாஸ் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஸோ எல்லாருமே வந்துட்டு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முகமது நபி எக்ஸ்ட்ரானரி இன்னிங்ஸ் 40+ ஸ்கோர் அப்படிங்கிறது அவர்கிட்ட வந்துச்சு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுக்கப்பா. பிகாஸ் உங்களுக்கு ஒரு ஸ்பின்னரும் வேணும், அவர் பேட் பண்ணால் இன்னும் மச் பெட்டர்னு யோசிக்கும் போது நபி ஃபுல் ஃபார்மில் இருக்கிறாரு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு பிக் அசட்டாக இருப்பார் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. எல்லா கிரவுண்ட்லையும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ முகமது நபி அவருடைய இன்னிங்ஸ் தான் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக 158 அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசெண்டான டார்கெட் அப்படிங்கிறது போஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் மிக முக்கியமான ஒரு சம்பவம்னு சொன்னோம். செகண்ட் ஆஃப் பேட்டிங் வந்துட்டு ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் வராரு. ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பால் பார்த்து ஆடிட்டாரு. ஸோ செகண்ட் பாலும் ஆடி முடிச்சுட்டாரு. அந்த சமயத்தில் என்னாச்சு அப்படின்னா புவரான ஒரு காலுங்க. ஸோ உண்மையாலுமே அது கில்லோட தப்பா ரோஹித் சர்மாவுடைய தப்பான்னு சொல்லி சோசியல் மீடியாவில் நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவுடைய டிசிஷன் ஓகே தான். ஆனால் கில்லை பொறுத்த வரைக்கும் பால் வாட்சிங் ரொம்ப ரொம்ப போருங்க. அவர் பாட்டுக்கு பாலை மட்டுமே பார்த்துட்டு நின்று இருக்கக்கூடாது. ரன்னர் அப்ல இருந்துட்டு அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா ஸோ ஓகே நம்மளால ஓட முடியுமா அப்படிங்கிறத வந்துட்டு முடிவு பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு அழுத்திடணும். அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கில் கிட்ட இல்லை. ஸோ ரோஹித் சர்மா அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த சின்ன ஒரு கை கலப்பு மாதிரி ஒரு சண்டை அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்கே பாருடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். மேட்ச் வின் பண்ணி கூட அவர்கிட்ட அந்த சந்தோஷம் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியல ரோஹித் சர்மா ஃபேஸ்ல இருந்து. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா ரொம்ப கோபமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலில் ஒரு அளவுக்காக கொஞ்சம் சிரிச்சாருங்க போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கு முன்னாடி. சரி ஓகே, ஸோ இதெல்லாமே இருக்கத்தான் செய்யும். அந்த சமயத்தில் விராட் கோலி ஃபேன்ஸ் நிறைய பேர் அவர் உள்ள வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக விராட் கோலி வந்துட்டு சில பல காரணங்களால முதல் மேட்ச் ஆடல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அடுத்த மேட்ச்ல நீங்க அவங்கள பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அவங்க 2 பேர் அவுட் ஆயிட்டாங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்த திலக் வர்மா, அது மட்டும் இல்லாம ஜிதேஷ், அவங்க 2 பேருமே வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொன்னோம். அவங்களும் ஓரளவுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஹீரோ ஆஃப் த டே வேற யாருமே கிடையாது, சிவம் தூபே. அவர் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஆக்சுவலா ஸ்குவாட்ல இருக்கும்போதே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா பிளேயிங் லெவன்ல இடம் கிடைக்காது தம்பிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு கிடைச்ச லக்கு பாருங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சது. ஸோ ஹர்திக் பாண்டியாவோட பிளேஸுக்கு முன்னாடி விளையாடுறதுக்கான சான்ஸ் ஃபியூச்சர்ல இருக்கு. ஆனால் ரிங்கு சிங்கா, சிவம் துபேவா, திலக் வர்மான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸை வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணி பார்க்க போறாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் தான் உள்ள பிக் பண்ண முடியும். 3 பேருக்கும் ஹெவி காம்படிஷன் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பை அற்புதமாக பயன்படுத்தினாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூபே பத்தி பேசி ஆகணும். அவரை பொறுத்த வரைக்கும் ஃபுட் ஒர்க் இல்லை, கரெக்டாக ஆட மாட்டேனா. CSK வந்துட்டு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த 6 மந்த்ல நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்டர்நேஷனல் ஆன்லைனில் கூட ஸோ லெக்கை வந்துட்டு மூவ் பண்ணி அது வந்துட்டு கற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் எல்லா பாலுமே ஹிட்டிங் ஆட ட்ரை பண்ணாத, சிங்கிள் நீ நிறைய போடணும் தூபே அப்படிங்கிற மாதிரி தோனி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் நானே யோசிச்சேன், நான் எதுக்கு எல்லா பாலுமே ஹிட்டிங் ஆடணும், என் ரோல் அதுவாகவே இருந்தாலும் சிங்கிள் ரொட்டேட் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஒரு 6 வந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வேணுங்கிற மாதிரி யோசிச்சாரு. அதேனால தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா T20ஆகவே இருந்தாலும் நிறைய சிங்கிள்ஸ் வந்துட்டு போட்டாப்ல. அது மட்டும் இல்லாமல் ஒரே 6 தான் ஆரம்பத்தில் அடிச்சாரு. அதுக்கப்புறம் எல்லாமே 4 தான். ஸோ ஃபைனலில் 2 6 அடிச்சு முடிச்சு வச்சிட்டாரு. அவர்கிட்ட அந்த 2 6 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தும் அவர் சிங்கிள் அதிகமாக ஃபோக்கஸ்
பண்ணார். பிகாஸ் இந்த மாதிரி வார்ம் அப் ஆகணும், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இந்த மாதிரி பிளேஸில் இந்த மாதிரி தான் ஆடணுங்கிறதுக்காக அது ஒரு ப்ரொசீஜராகவே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதாங்க சிவம் துபே நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரிங்கு சிங் அந்த ஒரு கேமியோ ஆடினாருங்க, 9 பாலுக்கு 16 நினைக்கிறேன். பரவாயில்ல, அந்த அழகாக அந்த கட் பண்ணி விட்டதாக இருக்கட்டும், அவர் அடிக்கிற ஷாட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரிங்கு சிங்க்கும் பிக் ஃபியூச்சர் இருக்குது. ஓகே, இந்தியா கம்ஃபர்டபுளாக ஒரு முதல் மேட்ச் அப்படிங்கிறத வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் எல்லாமே ஒப்புக்கு சப்பா மாதிரி தான், பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுலேருந்து தான் ஃபியூச்சர் உருவாக போகிறாங்க அப்படிங்கிறது தான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இந்த T20 வேர்ல்ட் கப் எப்படி இருக்க போகுது, அண்ட் விராட் கோலி, ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் இறங்க போகிறாங்களாங்கிற மாதிரியும் ஏகப்பட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்னைக்கு மேட்ச்சில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.